ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசணும். அதுவும் இங்கிலீஷ்ல. ஓகே. நேத்து எனக்கு காய்ச்சல். அதுவும் ஹை ஃபீவர். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த 2 சென்டென்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, நான் அதுவும் அப்படிங்கிற வார்த்தைய நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா? அந்த வார்த்தைய நம்ம ஆங்கிலத்தில எப்படி சென்டென்ஸ்ல சொல்றது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ வீடியோவை ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒன் மோர் திங், ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கவனிங்க, நம்ம குறிப்பாக சும்மா சாதாரணமாக பேசும்போது ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லுவோம். சரிங்களா? அந்த சம்பவத்தை சொன்னதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு நபரையோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொட்டேஷனில் போட்டு இன்னும் அழுத்தி சொல்லுவோம். ஓகே. இந்த மயில்சாமி சார் ஒரு காமெடியில் நடிச்சிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா, நான்லாம் எங்கள் ஊரில் ட்ரெயிலை ஒத்த கையில் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கப்புறம் அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்லுவார். சரிங்களாப்பா? லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்னும் அழுத்தி அதை ஹைலைட் பண்ணி சொல்லுவார். புரியுது தானே? ஸோ அந்த மாதிரி சம்பவங்களை, அந்த மாதிரி பொருட்களை, இல்லை அந்த மாதிரி மனிதர்களை நம்ம எப்படி ஹைலைட் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுகிறது ஆங்கிலத்தில். சரிங்களா? நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். அதுவும் பிளாக் மார்க்கர். புரியுதுங்களா? நம்ம இதை அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. சரிங்களா? ஸோ இந்த அதுவும் அப்படிங்கிறதுக்கு நாம் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தட் டூ. ஓகே. ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த தட் டூ அப்படிங்கிற வார்த்தை சென்டென்ஸுக்கு நடுவில் தான் வரும். ஓகே. இங்கே பாருங்கள், நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். அதுவும் பிளாக் மார்க்கர். இப்போ நான் தமிழில் சொல்லும் பொழுது இந்த அதுவும்ங்கிறது சென்டென்ஸோட நடுவில் தானே வந்துச்சு. ஓகே. அதனால இந்த சென்டென்ஸ் நடுவில் வர்றதுனால என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அண்ட் அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம். முன்னாடியும் பின்னாடியும் ஒரு கமா. ஓகே. ரிட்டனில் நீங்கள் எழுதும்போது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே. ரைட். இப்படி போட்டதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக ஒரு சென்டென்ஸ் அந்த எஸ்விஓ வரும் பார்த்தீங்களா? சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஒரு நார்மல் சென்டென்ஸ். இல்லாட்டி ஒரு சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். ஓகே. நான் ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் அ மார்க்கர். சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட்டு. நான் வைத்திருக்கிறேன். சப்ஜெக்ட், வேர்பு. எழுதியே சொல்லிடுறேன் பாருங்கள். நான் இல்லை இங்கிலீஷில் எழுதலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஐ ஹாவ் அ மார்க்கர். சரிங்களா? ஐ ஹாவ் அ மார்க்கர், சப்ஜெக்டு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் நான் வைத்திருக்கிறேன், சப்ஜெக்டு, வேர்பு. இப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகே. ஐ ஹாவ் நான் வச்சிருக்கிறேன், அதுவும் எங்கள் வீட்டில். நான் வச்சுருக்கேன், அதுவும் எங்கள் வீட்டில். இப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வெறும் சப்ஜெக்ட் வேர்பு மட்டும் வச்சு சென்டென்ஸ் சொல்லிட்டோம். ஓகே. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அண்ட் தட் டூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சென்டென்ஸ் வேணும். அந்த சென்டென்ஸ் எஸ்விஓ ஒரு ஃபுல் சென்டென்ஸாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சப்ஜெக்டு வேர்பு மட்டும் வரக்கூடிய ஒரு சின்ன சென்டென்ஸாக கூட இருக்கலாம். சரிங்களா? இந்த அண்ட் தட் டூக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைப்பட்டால் ஒரு ப்ரிப்போசிஷன். ஓகே. தேவைப்பட்டால். ஆனால் கண்டிப்பாக அதற்கு பின்னாடி ஒரு சப்ஜெக்ட்டு இல்லாட்டி ஒரு நவுனு இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஒரு பெயர்ச்சொல், அவ்வளோதான். ஒரு பெயர்ச்சொல் வரணும். அது சப்ஜெக்டை வச்சுருக்கீங்களோ நவுனோ ஆப்ஜெக்டோ ஏதோ ஒன்று. ஓகே. சம்டைம்ஸ் நமக்கு ப்ரிப்போசிஷன் தேவைப்படும். ஆனால் எப்பொழுதுமே சப்ஜெக்ட்டு, நவுனு, ஆப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படும். அது இல்லாமல் முடிக்க முடியாது. இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு மார்க்கர் இருக்குது. அதுவும் பிளாக் மார்க்கர். அந்த பிளாக் மார்க்கர்ங்கிறது ஒரு நவுன் தானே. ஓகே. இங்கே பாருங்கள், அடுத்து எங்கிட்ட இருக்குது, அதுவும் வீட்டில் இருக்குது. அப்போ வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ வீடு அப்படிங்கிறது ஒரு நவுன் தானே. புரியுதுங்களா? அப்போது இந்த அண்ட் தட் டூக்கு அடுத்து ஒரு நவுன் கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் ஒரு இடத்தை பற்றி சொல்கிறோமோ இல்லை ஒரு காலத்தை பற்றி சொல்கிறோமோ, ஓகே, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ப்ரிப்போசிஷன் தேவைப்படும். ஓகே. மற்ற இடத்துல வராது. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்களா? அப்போ தான் நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே. இப்போ பாருங்கள், மேலே நான் ஃபார்முலா எழுதிட்டேன். அப்போலாம் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ், அப்புறம் நம்மளோட ரூட் வேர்ட்,
அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன், அப்புறம் ஒரு நவுன். ப்ரிப்போசிஷன் கீழே மட்டும் ஒரு கோடு போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா வேண்டுமென்றால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். சரிங்களா? பிளெயின் நவுன் சொன்னோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வேண்டாம். அந்த நவுனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், இல்லாட்டி அந்த நவுனோட டைமை சொல்கிறோம், இல்லாட்டி அந்த நவுனோட இடத்த சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ரிப்போசிஷன் தேவைப்படும். சரிங்களா? சரி பாருங்க. நான் ரயிலை நிறுத்தினேன், அதுவும் எனது இடது கையால். நம்ம அந்த படத்து டைலாக் தான், அதுலேருந்தே ஃபஸ்ட்டு போயிடலாம். சரிங்களா? பாருங்க, நான் ரயிலை நிப்பாட்டினேன், அதுவும் என் லெஃப்ட் ஹேண்டில். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் வந்துருச்சா? எல்லா சென்டென்ஸுமே பாருங்களேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும், மீனிங் இருக்கும், ஃபுல் மீனிங். ஓகே, அதற்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் வரும், அதற்கு இடையில தான் இந்த அதுவும்ங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஒன் பை ஒன்னாக போயிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் டீகோட் பண்ணிடுவோம். நான் ரயிலை நிறுத்தினேன். எப்படி சொல்லலாம்? நான் ரயிலை நிறுத்தினேன். ரொம்ப சிம்பிள், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. எஸ், ஐ ஸ்டாப்ட் த ட்ரெயின். வெரி குட். I stopped the train. ஓகே, கமா. ஸோ கமா. அதுவும் அப்படின்னா வெரி குட். அண்ட் தட் டூ, அதான் நம்மளோட ரூட் வேர்டு. ஓகே, அண்ட் தட் டூ எனது இடது கையால். இப்போ எனது இடது கைன்னு இருக்கா, எனது இடது கையால் இருக்கா? பாருங்க, எனது இடது கையால். அப்போ நல்லா கவனிக்கணும், எனது இடது கை அப்படின்னு மட்டும் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா வெறும் நவுன். அந்த நவுனு கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இடது கையால் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் ஆட் பண்ணுறோம். ஓகே, எனது இடது கைனா மை லெஃப்ட் ஹேண்ட், எனது இடது கையால் அப்படின்னா வித் மை லெஃப்ட் ஹேண்ட், அவ்வளோதான். வித் மை லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஒரு சிலர் பை மை லெஃப்ட் ஹேண்டுன்னு போடுவாங்க. இல்லை, வித்து தான் கரெக்டானது. சரிங்களா? ஏன்னா ஒரு வேலையை செய்வதற்கு நமக்கு எது உதவுகிறதோ அந்த இடத்துல வித் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணுங்கிறது கிராமர் ரூல். சரிங்களா? மேக்ஸிமம் வித் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு. சரிங்களா? சரி பாருங்க, ஐ ஸ்டாப் த ட்ரெயின் அண்ட் தட் டூ வித் மை லெஃப்ட் ஹேண்ட். அப்படியே ரெகுலராக சொல்லி சொல்லி பழகுனீங்கன்னா இந்த அண்டு தட் டூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ளோவாக வரும். நீங்கள் தமிழ்லலாம் எந்தெந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ அதெல்லாமே இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்மளை ஆங்கிலத்தில் சரளமாக பேசுறதுக்கு விடாமல் ஸ்டாப் பண்ணும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அந்தந்த இடத்துல போட்டு பேசணும் அப்படின்னா நம்மளும் மற்றவங்க மாதிரி பேசிடலாம். ஓகே, சரி. அவள் வருகிறாள், அதுவும் அழகான உடையில். அழகான உடைய, அழகான உடையிலா, அதை பார்த்துக்கணும். ஓகே, ரைட். அவள் வருகிறாள், அவள் வருகிறாள், அவள் வந்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்லலாம், இல்லாட்டி அவள் வருகிறாள்னு சொல்லலாம். இப்போ அவள் வருகிறாள் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வெரி குட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு, அவ்வளோதான். எழுதிடலாங்களா? பாருங்கள், ஷீ கம்ஸ். ஓகே, அண்டு நண்பர்களே, நீங்கள் இல்லை ஷீ கம்ஸு எனக்கு வரல, ஷீ இஸ் கம்மிங் தான் வருதுன்னா தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். யாரும் தப்பு சொல்ல போகிறது இல்லை, நான் அப்படி எழுதுகிறேன் உங்களுக்காகவும். பாருங்கள், ஷீ இஸ் கம்மிங் தப்பே கிடையாது, யூஸ் பண்ணலாம். உங்களால் ப்ரெசண்ட்டில் அப்படியே சொல்ல முடியல அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லுங்கள், தவறே கிடையாது. ஓகே, சரி பாருங்கள், ஷீ கம்ஸ், கம்மா போட்டுடலாம், ஷீ இஸ் கம்மிங், அதுவும் அப்போ என்னது அண்ட் தட் டூ. ஓகே, அழகான உடையில். அழகான உடை அப்படின்னா பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அழகான உடையில், உடையில். வெரி குட். இன் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ், இன் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஷீ கம்ஸ் அண்ட் தட் டூ இன் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். நம்ம உட்காண்ட்ருப்போம், அங்கே பார்ப்போம், வர்றாடா அதுவும் செம்ம ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த சென்டென்ஸ் வரும். ஷீ கம்ஸ் அண்ட் தட் டூ இன் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். இல்லையா, ஷீ இஸ் கம்மிங் அண்ட் தட் டூ இன் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸு ஷீ கம்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசண்ட்டு. மேபி அது ரெகுலர் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம், அவங்க டெய்லியும் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸில் வரலாம். ஓகே, ஷீ இஸ் கம்மிங்னா அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸில் வராங்க. சரிங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மேக்ஸிமம் நம்மளோட ஹேபிட்டை சொல்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், அவங்க பாரிஸுக்கு போனாங்க. அவங்க பாரிஸ்க்கு போனாங்க, அதுவும் கோடையில். அதுவும் கோடையில். கோடைங்கிறது அந்த சம்மர் சீசன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த சம்மர் சீசனுங்கிறது ஒரு நாளாக இல்லை ஒரு நீண்ட காலத்துக்கு இருக்குமா? ஒரு நாளில் முடிஞ்சிருமா, நீண்ட காலத்துக்கு இருக்குமா? வெரி குட், நீண்ட காலத்துக்கு இருக்குமா. அந்த டியூரேஷனே ரொம்ப நீளமாக இருக்கும்.
அப்போ அதற்கேற்ற மாதிரி அங்கே ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும். சரிங்களா? ஃபஸ்ட் இதை முடிச்சுட்டு அங்கே போகலாம். பாருங்கள், அவர்கள் பாரிஸுக்கு போனார்கள். அவர்கள் பாரிஸுக்கு போனார்கள். என்ன பண்ணலாம்? தே. இப்போ பாரிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா போவாங்களா? சும்மா போனால் வென்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, எந்த ஒரு பிளான் இல்லாமல் சும்மா போகிறதுனா வென்ட்டுன்னு சொல்லலாம். பட் பாரிஸ்க்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு தானே போவோம். அப்போது ஒரு இடத்துக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் வச்சுக்கிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த வென்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக போவோம் அப்படிங்கிற அந்த வேர்பை யூஸ் பண்ணாதீங்க. ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக நம்ம போகிறோம்னா விசிட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் கரெக்டான வேர்ப். அந்த மீனிங்க்கு கரெக்டாக ஒத்து போகும். ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நம்ம போனால். ஓகே, தே விசிட்டட் எங்கே? பாரிஸ். அவ்வளோதான், அப்படியே போட்டுக்க வேண்டியதான். டூ பாரிஸ் இல்லை, அவ்வளோதான், வெறும் பாரிஸ். தே விசிட்டட் பாரிஸ். ஓகே, வென்ட் போட்டிங்கன்னா வென்டூன்னு வந்துடும், ரைட்? ஆனால் விசிட்டட் போட்டால் தேவையில்லை. தே விசிட்டட் பாரிஸ். ரூட் வேர்டு என்ன? அண்ட் தட் டூ. எப்போ? கோடையில். கோடை இல்லை, கோடையில். சம்மர் சீசன். கோடையில் அப்படின்னா அது ஒரு நீண்ட காலம். அப்போது டியூரிங் த சம்மர் சீசன். டியூரிங் த சம்மர் சீசன். ஓகே, பாருங்க. They visited Paris and that too during the summer season. During the summer season. Okay, they visited Paris and that too during the summer season. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இதே மாதிரி பார்ப்போம். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் நமக்கு இன்னும் நிறைய சென்டென்சஸ் தெரிய வரும். ஓகே, இப்போ அடுத்த சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, கீர்த்தி வருவாள், அதுவும் நாளைக்கே. இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன், ப்ரெசன்ட்லேயும் சொல்லியிருப்பேன், இங்கே ஃப்யூச்சர்லேயும் இருக்குது. அப்புறம் நம்ம ஆக்ஸிலரி வேர்பு கூட யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா இது நம்ம எந்த வேர்பு கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஃபார்மட் ஆஃப் டென்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் இது இயங்கும். சரிங்களா? சரி பாருங்கள், கீர்த்தி வருவாள், அதுவும் நாளைக்கே. எப்போ? நாளைக்கே. சரிங்களா? சரி, ஃபஸ்ட் எழுதிடலாம். என்ன இருக்குது? கீர்த்தி வருவாள். வருவாள் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ். ரொம்ப சிம்பிள். ஃப்யூச்சருக்கு நம்ம என்ன போடுவோம்? ஒரு வில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு V1 சேர்த்துனா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சரி, கீர்த்தி வருவாள், அப்போது வெல்கம். இங்கே பாருங்கள், இப்போ SVO கூட கொண்டு வரல, நம்ம சிம்பிளாக முடிச்சிட்டோம், சப்ஜெக்ட் வேர்ப்லேயே முடிச்சிட்டோம். ஓகே, கீர்த்தி வருவாள், அதுவும் அண்ட் தட் டூ. ஓகே, நாளைன்னு இருக்கா இல்லை நாளைக்கேன்னு இருக்கா? நாளைக்கேன்னு இருக்குது. சரிங்களா? சரி, இன்னொரு ஐடியா சொல்லித்தரேன், அதுலேருந்து நீங்கள் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. நானே அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? நானே எப்படி சொல்லலாம்? ஐ மை செல்ஃப். வெரி குட், ஐ மை செல்ஃப். ஓகேங்களா? அப்போ நாளைக்கே அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? டுமாரோ இட் செல்ஃப். வெரி குட், டுமாரோ இட் செல்ஃப் அப்படின்னா நாளைக்கே அந்த அழுத்தம் கொடுக்குறோம். சரிங்களா? வெரி குட். ஓகே, டுமாரோ இட் செல்ஃப். இந்த இட் செல்ஃபை கீழே எழுதிடலாம். ஓகே, பாருங்கள், கீர்த்தி வில் கம் அண்ட் தட் டு டுமாரோ இட் செல்ஃப். கீர்த்தி வருவா, அதுவும் நாளைக்கே வருவா. ஓகே, கீர்த்தி வருவாள், அதுவும் நாளைக்கே. பாருங்கள், கீர்த்தி வில் கம் அண்ட் தட் டு டுமாரோ இட் செல்ஃப். தட் டு டுமாரோ இட் செல்ஃப். ஓகே, அங்கே ஏதாவது ப்ரிப்போசிஷன் வந்திருக்கா? வரல, ஏன்னா தேவையில்லை. சரிங்களா? சரி பாருங்கள், ரமேஷ் நீ ஒரு கார் வாங்க வேண்டும், அதுவும் சொகுசு கார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரமேஷ் வந்து கார் வாங்குறான்னு நம்ம சொல்லலை, ரமேஷ் கிட்ட சொல்கிறோம். ரமேஷ் நீ ஒரு கார் வாங்கணும், அதுவும் சொகுசு கார். இங்கே பாருங்கள், கார் வாங்க வேண்டும். என்ன பண்ணிட்டோம்? ஹெல்பிங் வேர்பு, ஆக்ஸிலரி வேர்பு யூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ ஆக்ஸிலரி வேர்புலேயும் இது யூஸ் ஆகும். ஓகே, சரி பாருங்கள், ரமேஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேர் எழுதிடுவோம். ரமேஷ் கமா நீ ஒரு கார் வாங்க வேண்டும். அப்போ என்னது? நீ ஒரு கார் வாங்க வேண்டும் அப்படின்னா யூ ஷுட் பை அ கார். அவ்வளோதான், யூ ஷுட் பை அ கார். ஓகே, நீ ஒரு கார் வாங்க வேண்டும், யூ ஷுட் பை அ கார். ஷுட்டுக்கு பதில் என்னென்ன போடலாம் சொல்லுங்கள்? ஹாவ் டு போடலாம், மஸ்ட்டு போடலாம். ஓகே, வேறு என்ன போடலாம்? யூ ஆர் சப்போஸ் டு பை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, ஷுட்டுக்கு இவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் தான் வருமோ தவிர இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ ஷுட் பை அ கார், அதுவும். ஓகே, அண்ட் தட் டூ. அடுத்து வர வார்த்தை கவனிங்க, சொகுசு காரும் தான் இருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணலை, வெறும் சொகுசு கார். அப்போ அந்த நவுனை மட்டும் எழுதிட்டா போதும். ஓகே,
அண்ட் தட் டு சொகுசு காருக்கு என்ன அ லக்ஸுரி கார். ஓகே, அ லக்ஸுரி கார். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். சொல்லுங்கள், ரமேஷ் யூ ஷுட் பை அ கார் அண்ட் தட் டு அ லக்ஸுரி ஒன். இல்லாட்டி லக்ஸுரி கார்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி லக்ஸுரி ஒன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ரமேஷ் யூ ஷுட் பை அ கார் அண்ட் தட் டு அ லக்ஸுரி கார். ரொம்ப சிம்பிள் தானே? அப்போது இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து பாருங்கள், அவன் நிகழ்ச்சியில் பங்கேற்றான், அதுவும் சிறப்பு விருந்தினராக. சிறப்பு விருந்தினர்னா சீஃப் கெஸ்ட். ஓகே, சிறப்பு விருந்தினராக. அப்போ ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். ஓகே, அவராக, விருந்தினராக. ஓகே, அவராக, விருந்தினராக, தலைவராக, இப்படி ஒருவராக அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தை போட்டு சொல்லணும். சரிங்களா? சரி பாருங்க, அவன் நிகழ்ச்சியில் பங்கேற்றான். ஹீ அட்டெண்டட். ஓகே, பங்கேற்றான் எதில்? நிகழ்ச்சியில். அப்போது ஹீ அட்டெண்டட் த ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி. சரிங்களா? ஓகே, ஹீ அட்டெண்டட் த ஈவெண்ட் அண்ட் தட் டு யாராக? சீஃப் கெஸ்டாக. அப்போ ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். அவ்வளோதான், ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். பாருங்க, he attended the event and that too as a chief guest. சொல்லுங்க, he attended the event and that too as a chief guest. ரொம்ப சிம்பிள். கிருஷ்ணா வந்தான், அதுவும் அவங்க அப்பா கூட. கிருஷ்ணா வந்தான், மீட்டிங் வந்தான், இல்லாட்டி ப்ராக்ரஸ் கார்டுக்கு சைன் பண்ணுறதுக்காக வந்தான், அதுவும் அவங்க அப்பா கூட. அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அதை இப்போ எழுத போகிறோம். கிருஷ்ணா வந்தான், கிருஷ்ணா ஓகே கேம். அவ்வளோதான், கிருஷ்ணா கேம். அடுத்து நம்ம ரூட் வேர்டு அண்ட் தட் டு. ஓகே, யார் கூட? அவன் அப்பாவுடன். அப்பாவுடன். அப்போ ஒருத்தர் கூட அப்படின்னு நீங்கள் இருக்க நம்ம ஆங்கிலத்தில் என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? வித். வெரி குட், வித் ஹிஸ் ஃபாதர். அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்களே பண்ணிடுவீங்க. ஓகே, ஒரு அப் டு 10 எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்களே பிடிச்சிருவீங்க, உங்களுக்கு தெரிய வந்துடும், ஓ இப்படி தான் அது வருது அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், கிருஷ்ணா கேம் அண்ட் தட் டு வித் ஹிஸ் ஃபாதர். Krishna came and that too with his father. Krishna came and that too with his relatives. Krishna came and that too with his friends. Krishna came and that too with his mother. ஓகே, நீங்கள் அப்படியே மாற்ற சென்டென்ஸ் மாறிட்டே போகும். கிருஷ்ணா வெண்ட் அண்ட் தட் டூ வித் ஹிஸ் ஃபாதர். கிருஷ்ணா வெண்ட், கேம் இல்லை வெண்ட். அப்போது கிருஷ்ணா போயிட்டான், அதுவும் அவங்க அப்பா கூட போயிட்டான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். பரிமளா சமைக்கிறாள், அதுவும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக. காகன்னு வந்துட்டாலே ஈஸியாக நீங்கள் பிடிச்சிருவீங்க. ஃபார். ஓகே, அப்போ எப்படி வரும்? ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக. அப்போ ஃபார் த ஹோல் ஃபேமிலி. முடிஞ்சு போச்சு. ஓகே, கடைசியாக வர சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. முன்னாடி வரது என்னென்னு பார்த்துடலாம். பரிமளா சமைக்கிறாள். சமைக்கிறா ப்ரெசண்ட்டில். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? பரிமளா குக்ஸ். இல்லை, எனக்கு பரிமளா குக்ஸ்ன்னு சொல்ல வரலன்னா என்ன சொல்லிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன்? பரிமளா இஸ் குக்கிங்னு சொல்லிக்கலான்னு சொல்லியிருக்கேன். தப்பு இல்லை, சொல்லிக்கோங்க. கன்வே ஆச்சுன்னா சரி, அவ்வளோதான். ஓகே, பரிமளா குக்ஸ் இல்லாட்டி பரிமளா இஸ் குக்கிங் அண்ட் தட் டு ஒட்டுமொத்த குடும்பத்திற்காக. ஆல்ரெடி நம்ம டீகோட் பண்ணது தான். ஃபார் த ஹோல் ஃபேமிலி. ஃபார் த ஹோல் ஃபேமிலி. ஓகே, பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக பரிமளா குக்ஸ் அண்ட் தட் டு ஃபார் த ஹோல் ஃபேமிலி. பரிமளா குக்ஸ் அப்படின்னு சிம்பிளாக மட்டும் சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தமாயிரும்? அவங்க தான் எப்பயுமே சமைக்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்கில் போயிடும். ஓகே, ரெகுலர் டே ஹேபிட் மாதிரி ஆயிரும். சரிங்களா? பரிமளா இஸ் குக்கிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அவங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, சரி பாருங்கள், பரிமளா இஸ் குக்கிங் அண்ட் தட் டு ஃபார் த ஹோல் ஃபேமிலி. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? அப்போது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அதுவும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசும்பொழுது அண்ட் தட் டு தட்டு டூ அப்படின்னு சொல்ல வேணாம், அண்ட் தட் டூ அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தட் டூ. ஓகே, அண்ட் தட் டூ அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பேசுங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு சென்டென்ஸ் அண்ட் தட் டூ, அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்போசிஷன் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு நவுன். ஓகே, சரி, ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுமா? இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். ஐயனார் கத்தினான், அதுவும் சத்தமாக. ஓகே, நிலா நின்று கொண்டு இருந்தால் அதுவும் தனியாக. நின்று கொண்டு இருந்தால் அதுவும் தனியாக. நான் வரமாட்டேன், அதுவும் அவங்க கூட. நான் வரமாட்டேன், அதுவும் அவங்க கூட. சண்மதி செலவு செய்கிறாள், அதுவும் 50 லட்சம்.
ஓகே, நீ பாட வேண்டும், அதுவும் மேடையின் மேல். ஸோ 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் யூ ஹாவ் டு டூ திஸ் ஹோம்ஒர்க் அண்ட் தட் டூ இன் இங்கிலீஷ். யூ ஹாவ் டு டூ திஸ் ஹோம்ஒர்க் அண்ட் தட் டூ இன் இங்கிலீஷ். Okay, and I need to complete this video and that too immediately. I need to complete this video and that too immediately because I should meet my friend and that too in the bank. I should meet my friend and that too in the bank. நானே இப்போ சிம்பிளாக 3 சென்டென்ஸ் சொல்லிட்டேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, சரி, ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு விசிட்டாக இருக்குமானால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.